ஒண்ணுமே ஜெயிக்கலையா? இந்தாங்கடா கயிறு, போய் நடு உத்தரத்துல போய் அங்க போய் தூங்குங்கடா, மானங்கட்ட பயில்களா. மானங்கட்ட சங்கிகளே, சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தூக்கு போட்டு சாவுங்க. சங்கியினுடைய டவுசர் கழட்டி வெள்ள போடா சங்கி நாயே, சங்கி நாயே, சங்கி நாயே. நாம் தமிழர் கட்சி 8% மேல வாக்கு வங்கியை உயர்த்தி மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்க. காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க, பணம் கொடுக்காம நின்றுக்கிறாங்க. நான் பாராட்டுறேன். எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுருக்காங்க. அதனால நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. அதுவும் கூட்டணி இல்லாம தனிஞ்சு நின்றுக்கிறாங்க, புது சிம்பல்ல நின்றுக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்றுருக்காங்க. அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க, திராவிட அரசியல் இருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி. நீங்க சீமானின் செயல்பாடுகளை நுட்பமாக கவனிச்சீங்கன்னா மிக எளிதாக சீமான் ஒரு விலை போன அயோக்கிய பையன் அப்படிங்கறது எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். சீமானுடைய உடல் மொழி, சீமானுடைய குரல் தோரணை, ஜெயிக்கிற பக்கம் நிக்க ஜெயிக்கிற பக்கம் சக்தி, ஜெயிக்கிற பக்கம் நீ ஜெயிக்கிற பக்கம் நிக்க ஜெயிக்கிற பக்கம் சக்தி, ஜெயிக்கிற பக்கம் ஆசியம் இது ரௌத்ரம். கருணை. நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியாது, பேசிக்கிட்டே இருக்க முடியாது. பாரு, உன் தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல, உன் பேச்ச அவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம். வெல்வதே நம் இலக்கு. வந்து கூடணும், அண்ணன் பேருந்துக்கு காசு இல்ல, நடந்து வா. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? இல்லைன்னா ஒரு மிதிவண்டி எடுத்துக்க, ஒரு ஆளா வர 2 பேரை சேர்த்துக்க, முன்ன பின்ன உட்கார வச்சுட்டு வா, வா இறங்கி அடிப்போம். நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்கறதா உடம்புல ரத்தம்ல வடியுது. அவன் ஒன்றும் இல்லை, காசை கொட்டுவான், நாம் ஆகச்சிறந்த கருத்தை கொட்டுவோம் மக்களுக்கு முன்னாடி. அவர்களை கோடிகளை கொட்டுவார்கள், நாம் உயர்ந்த கொள்கைகளை கொட்டி களத்தில் நின்று வேலை செய்வோம். யாரு ஏண்டா ஒரு வழக்குக்கு நீ சொல்ற 125 வழக்கு வச்சிருக்கேன்டா நான், ஓடாங்கிட்டு. அப்படியெல்லாம் சொல்லப்படாது. என்னடா மிரட்டுற? அப்படியெல்லாம் சொல்லப்படாதுன்னு அந்த டெண்டர்ல சொன்னேன். ஓ, போதையில மாறிடுச்சா? எதுவுமே வந்தார் அவர் ஒரு புரட்சியாளர். அங்கிட்டு இந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுது எனக்கு நகைச்சுவை உணர்வு ஒன்று. இவ்வளவு காரி துப்பிய சந்தோஷமா நகைச்சுவை வருது. 2 தடவை போராட்டத்தை பண்ணோம்னா சரியாயிடும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவல உனக்கு. என்னடா என்ன இங்க பேசிக்கிறேன், அங்க என்ன பேசிக்க? நீங்க கத்து கொடுத்த பழக்கம் தான், நீங்க அதே பழக்கம் ஃபாலோயிங். அவனை வச்சிருந்த வாரு வச்சிருக்கான். லூசு பேர் நினைச்சிக்கலாம். இப்ப பாருடா, வேட்டிய மடிச்சு கட்டினா ரவுடின்னு காட்டுறா அன்னைக்கு. அங்கிட்டு ஐயா எல்லாரும் பாக்குறாங்க, கேமரா ஆன்ல இருக்கு. அப்ப நமக்கு தெரியாதா? விடு விடு விடு. அதான் இப்ப ஸ்டாலின் பேசுறாரு, இந்த சரக்கு செடியை ஒழிக்கணும். சொல்லிட்டு போட்டுமே, சொல்லிட்டு எங்க போவானுங்க? நேரம் குடிக்கதான் போவானுங்க. போறதான் போற இந்த ராய உசூல் பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.